ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை வந்து எப்படி நீக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு மெயின் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு வந்து மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் இருக்கு பாருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் அட்டையில் எந்த நேம் நீக்கணுமோ அந்த ரேஷன் அட்டைக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணீங்க. ஸோ அதை எந்த ரேஷன் அட்டையில் எந்த நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோடை வந்து அப்படியே பார்த்து என்டர் பண்ணீங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 செகண்ட் டைம் தருவாங்க. அந்த டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஒரு 7 நம்பர் இலக்க ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணீங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ பதிவு செய்கின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு அட்டைக்குள்ளே வந்து உங்களுக்கு போய்டும், லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவை தேர்வு செய்யவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி அதிலே இருக்கும். மற்ற ஆவணங்களில் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. திருமணச் சான்றிதழ் இருக்கு பாருங்க. ஸோ அதில் உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுங்க. அப்படி இல்லைனா இதர அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுங்க. இல்லைனா உங்களுடைய இன்விடேஷன் இருக்கும். இன்விடேஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரெண்டுத்தையும் வந்து ஒரே பிடிஎஃபாக வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க. ஒரு எம்பிக்குள்ளே வச்சுக்கிட்டு சூஸ் ஃபைலில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணி பதிவேற்றுன்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து இது பண்ணிங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க, நேம் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஆனதால், திருமணம் ஆனதுனால வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு யாரோட பேர் ரிமூவ் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த பேருக்கு நேராக வந்து டிக் பண்ணிங்க. ஸோ மாற்றி பண்ணிடாதீங்க. யார் பேர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேருக்கு நேராக பாருங்கள், ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிக் பாக்ஸை வந்து கரெக்டாக டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த டிக் பாக்ஸ் அந்த டிக் பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, கொடுத்துங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு எண் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள் உங்களுக்கான குறிப்பு எண் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கான அப்ளிகேஷனும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பு எண்ணை அப்படியே காப்பி பண்ணி முகப்புக்கு செல்ல அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. ஸோ அகைன் இதே பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த குறிப்பு எண்ணை வந்து இதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணி பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலைன்னு வருது பாருங்க. ஸோ உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய விண்ணப்பம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் ரைட் சைடில் பாருங்கள் விண்ணப்பம் பதிவிறக்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்டஸ்ன்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் கோரிக்கை அண்மைக்கப்படுத்தல் நிலை வந்து ஒரு டிக் அடிச்சிடும். ஸோ உங்கள் ரேஷன் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து வெற்றிகரமாக வந்து நீக்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் வந்து நீக்கிற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.